ரஷ்யா இன்னைக்கு மேற்குலகத்தை பார்த்து நீங்கள் ரொம்ப பெரிய அளவு வெப்பன்ஸ் எல்லாமே உக்ரைனுக்கு கொடுத்துட்ருக்கீங்க. அது ரஷ்யாவை அழிப்பதற்கு தான் அப்படிங்கிறது எனக்கும் நல்லாவே தெரியும். ஆனால் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, ரஷ்யா அழியக்கூடிய நாடு கிடையாது. ரஷ்யா திருப்பி அடிக்கும். இன்றைக்கி ஈஸ்ட் சைடு உக்ரைன் மிகப்பெரிய அளவில் அவங்களுடைய தாக்குதலை நடத்தியிருக்காங்க. ஆனால் அந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையாக ரஷ்யாவினுடைய தாக்குதல் இருந்திருக்கு அப்படிங்கிற செய்தியும் உக்ரைன் வெளியில் சொல்லியிருக்காங்க. ஸோ ரஷ்யாவை அழிப்பதற்காக மேற்குலகம் செய்யக்கூடிய அந்த வேலைகள் என்ன, அதுலேருந்து ரஷ்யா எப்படி வின் பண்ண போகிறாங்க, இதை தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். எல்லாத்தையுமே பார்த்துடலாமா? ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில் இப்போ பெருசாக பேசப்படுவதே அங்கே இருக்கக்கூடிய வெப்பனரி சிஸ்டம் தான். ஸோ ரொம்ப பெரிய அளவு ஹெவி வெப்பன் எல்லாமே இப்போ உக்ரைனுக்கு நாங்கள் கொடுக்குறோம், நீங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி நிறைய நாடுகள் உதவிகள் செய்ய போகிறாங்க. உக்ரைன் கேட்ட ஆயுதங்கள் கிடைக்குதோ என்னமோ, ஆனால் ஹெவி வெப்பன்ஸ் அப்படிங்கிறது கொடுக்கப்படுவது ரஷ்யாவினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரஷ்யாவுக்கு எப்படியாவது மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது மட்டும்தான். இந்த ஒரு காரணத்தை தான் ரஷ்யாவும் முன்னிலைப்படுத்தி சொல்கிறாங்க. ஹெவி வெப்பன்ஸ் அப்படிங்கிறது இப்போ நீங்கள் கொடுக்குறீங்க, ரஷ்யாவை அழிப்பதற்கு தான் எங்களுக்கு தெரியும், நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரியான கவுண்டர் அட்டாக்குக்கான பிளானை ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ யாரும் எதுக்காகவும் ரஷ்யா தோற்றுவிடும் அப்படின்னு சொல்லி நினைக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான். ஹெவி வெப்பன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த முடிவு எப்போது எடுக்கப்பட்டது அப்படிங்கிறது தான். ஜெர்மனி டேங்க் அப்படிங்கிறத நாங்கள் கொடுக்க மாட்டோம், டேங்க் இப்போதைக்கு எங்ககிட்ட இன்வென்ட்ரிலே இல்லை, எங்களுடைய ஸ்டாக்லேயே இல்லை அப்படின்னு சொல்லும்போது அதை கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக பால்டிக் நாடுகள் ஒரு தூது அனுப்புகிறாங்க. இன்னொரு பக்கமாக அமெரிக்காவினுடைய டிஃபென்ஸ் செக்ரட்டரி எங்கே போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனிக்கே போகிறார். ஜெர்மனியில் அமெரிக்காவினுடைய விமான தளம் ஒன்று இருக்குது. அந்த விமான தளத்தில் வச்சு மிகப்பெரிய அளவில் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. அந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு ஜெர்மனி என்ன சொல்கிறாங்கன்னா, ஜெர்மனியும் ஃப்ரான்ஸும் உக்ரைனுடைய சண்டை எவ்வளவு நீண்டு போயிட்டே இருக்கோ அதனால் வரையிலும் பேக்கப் நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருப்போம், எங்களுக்கான பேக்கப்பில் எந்த மாற்றமும் கிடையாது, உக்ரைனுக்கு தேவையான ஆயுதங்கள் கொடுப்பதற்கான ஒரு ஸ்பீட் ப்ராசஸை நாங்கள் உருவாக்குறதுக்கு திட்டமிட்டிருக்கோம் அப்படிங்கிறது தான். ஸோ ஜெர்மனி சீக்கிரமாக இதை நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லும்போது இன்னொரு பக்கமாக உக்ரைன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நேட்டோ நாடுகளுடைய இவ்வளோ ஸ்லோ ப்ராசஸ் அப்படிங்கிறது எங்களுடைய உயிரிழப்புகளை அதிகரிக்கும். நீங்கள் பாட்டுக்கு இப்போ தாரேன் அப்போ தாரேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, ஆனால் எங்களுடைய நாட்டு மக்கள் இங்கே உயிரிழந்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ சீக்கிரமாக நீங்கள் செய்ய வேண்டிய முடிவுகளை எடுங்க, எங்களுக்கு தேவையான டேங்குகளை தாங்க, எங்களுக்கு தேவையான குண்டுகளை தாங்க அப்படிங்கிறது தான். உக்ரைனுக்கு தேவையான குண்டுகள் புதுரகம் மட்டும் இல்லைப்பா, பழையதும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி நேற்று அமெரிக்கா சொல்லியிருந்தாங்க. இப்படி சொல்வதற்கான காரணம் புதுரக குண்டுகள் அப்படிங்கிறது எல்லாமே அமெரிக்கா பக்கமும் ஐரோப்பிய ஒன்றியமும் யூகே போன்ற நாடுகள்கிட்டையும் கிடையாது. எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க, இல்லை எங்களுடைய இன்வென்ட்ரியில் போதுமான அளவுக்கு வெடிப்பொருட்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஆனால் உண்மை என்னவென்றால் கடந்த 20 வருடங்களாகவே எல்லா நாடுகளுமே போரிட்ட இல்லாட்டி போர் வரும் அப்படின்னு நினச்ச அந்த ஆயுதங்கள் எல்லாமே அவுடேட்டடாக மாறிடுச்சு. ஸோ அவங்க தயாரித்து வச்ச ஆயுதத்தை எல்லாமே யாருக்கு கொடுத்துட்டாங்க? உக்ரைனுக்கு போதுமான அளவுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு நாளைக்கு 4000லேருந்து 5000 ரவுண்ட்ஸ் தாக்குதல் அப்படிங்கிறது உக்ரைன் செஞ்சிட்ருக்காங்க. இதுக்கு தேவையான குண்டுகள் அப்படிங்கிறது கொடுக்கப்பட வேண்டும். இந்த குண்டுகள் இல்லாதனால தான் உக்ரைனுக்கு இப்போ பெரும் தோல்விகள் வருது அப்படின்னு சொல்லி உக்ரைன் சொல்லிட்டு இருக்காங்க. ஆர்டிலரி கன்ஸாக இருக்கட்டும், இல்லை இன்னொரு பக்கமாக இருக்கக்கூடிய பீரங்கிகள் குண்டுகளாக இருக்கட்டும், இல்லை ரொம்ப துல்லிய தாக்குதலை நடத்தக்கூடிய மிசைல்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே ரொம்ப குறைவாகத்தான் இப்போ யார்கிட்ட இருக்குது? உக்ரைன்கிட்ட இருக்குது. HIMARS அப்படிங்கிறது மட்டும்தான் சக்ஸஸ்ஃபுல்லாக உக்ரைனில் ரொம்ப பெரிய அளவு ரஷ்யாவுக்கான இழப்பை தேடி தந்த ஒரு ஆயுதம் அப்படின்னு சொல்லலாம். மீதம் இருக்கும் ஆயுதங்கள் எல்லாமே மோரோவர் ரஷ்யாவினுடைய தாக்குதலுக்கு அழிந்து விட்டது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான நேரத்தில் தான் ஜெர்மனி டேங்குகளை கொடுப்பாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது ஸ்வீடன் துருக்கி இடையே மறுபடியும் சண்டை பெருசாக இருக்குது. ஸ்வீடனுக்கு நேட்டோலை சேருவதற்கு நான் தான் தடை அப்படின்னு சொன்ன துருக்கி இன்னைக்கு மறுபடியும் இன்னொரு விஷயத்தை செஞ்சுருக்காங்க. ஸ்வீடன் துருக்கி இடையே பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்பட்டிருந்துச்சு. மினிஸ்டர் லெவலான பேச்சுவார்த்தை தான், ஆனால் அதை முற்றிலுமாக அவாய்ட் பண்ணியிருக்காங்க துருக்கி. காரணம் என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வேறு எதுவுமே கிடையாது, அங்கே போராட்டம் நடந்துட்டுருக்கு, எங்களுக்கு எதிரான போராட்டம் நடந்துட்டுருக்கு, அதனால் நாங்கள் என்ன செய்ய முடியாது, இந்த ஒரு மீட்டிங்கில் பங்கெடுக்க முடியாது. ஸோ இப்போதைக்கு நேட்டோவில் நீங்கள் இணைவது அப்படிங்கிறது இயலாத காரியம். இந்த மாதிரி மேட்ரை முடிச்சிட்டாங்க. இந்த மாதிரி வார் சிச்சுவேஷன் ரொம்ப சிவியராக போயிட்டு இருக்கும்போது தான் பாரிஸ் ஜான்சன் அவர்கள் நேரம் எங்கே வராங்க? உக்ரைனுக்குள்ளேயே வரார். என்னப்பா பாரிஸ் ஜான்சன் அவர் மறுபடியும் வராரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்னுடைய சப்போர்ட்டை உக்ரைனுக்கு காண்பிப்பதற்காக நான் எப்போது வேண்டுமானாலும் வருவேன் அப்படின்னு சொல்கிறார். சரி, பாரிஸ் ஜான்சன் அவர்கள் மட்டும்தான் வராங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை. அடுத்ததாக ஜப்பானுடைய பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்கார், பிப்ரவரி மாதம் நான் உக்ரைனுடைய தலைநகரத்துக்கு போக போகிறேன், உக்ரைனில் இருக்கக்கூடிய அந்த தலைவர்கள் கூடலாம் பேச போகிறேன், இராணுவ வீரர்கள் கூட உரையாடலாம் அப்படிங்கிற ஒரு நினைப்புடன் இருக்கிறேன் அப்படிங்கிறது தான். ஜப்பான் அப்படின்னு சொல்லும்போதே சீனாவுக்கு எதிராகவும் ரஷ்யாவுக்கு எதிராகவும் அவங்களுடைய படைகளை ரொம்ப பிரம்மாண்டமாக தயார்படுத்தக்கூடிய ஒரு நாடு ஜப்பான்.
அவங்க ஒதுக்கின தொகை ஜப்பானுடைய 2வது உலகப் போருக்கு பிறகு ஜப்பான் ஒதுக்கிய மிகப்பெரிய டிஃபென்ஸ் பட்ஜெட் அப்படின்னு சொல்லலாம். அவங்களுடைய ஜிடிபியில் 2% டிஃபென்ஸுக்காக ஒதுக்கி நாட்டோ படைகள் எப்படி செலவழிப்பார்களோ, அவங்களுடைய டிஃபென்ஸுக்காக செலவழிப்பார்களோ, அதே மாதிரி ஜப்பானும் மாறுவதற்கான ஆயத்த நடவடிக்கையில் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம். இந்த மாதிரி ஒட்டுமொத்தமாக எல்லா நாடுகளுமே அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகிட்டு இருக்கும்போது தான் அமெரிக்கா இப்போ திடீர்னு ஒரு ட்விஸ்ட் அடிச்சிருக்காங்க. நாங்கள் கொடுக்க வேண்டிய வெப்பன்ஸ் எல்லாமே ரொம்ப சீக்கிரமாக வந்துடும், நீ ஒஃபென்சிவாக இருக்காது, ஆனால் டிஃபென்சிவ் பொசிஷனில் எப்போவுமே மெயின்டைன் பண்ணிட்டுரு அப்படிங்கிறது தான். இந்த டிஃபென்சிவ் பொசிஷன் அப்படின்னு சொல்லும்போது தான் சாப்ரோசேஷியாவில் நேற்று ரஷ்யா நடத்திய தாக்குதல் ஒஃபென்சிவாக இருந்துச்சு. அதுக்கு எதிராக பெரிய அளவு கவுண்டர் அட்டாக் கொடுக்காத உக்ரைன், நாங்கள் டிஃபென்சிவாக மட்டும்தான் இருந்தோம், ஆனாலுமே அது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸ்ட் பக்கமும் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது, இந்த பக்கமாக வந்து அந்த பக்கமும் எங்களுக்கு டிஃபிகல்ட்டாக ரஷ்யா தாராங்க. அமெரிக்கா சொன்ன மாதிரி இன்னும் 1 வருடத்திற்கு ரஷ்யாவினுடைய இராணுவ வீரர்களை அப்புறப்படுத்துவது அப்படிங்கிறது நடக்காத விஷயமாக கூட இருக்கலாம். இன்றைக்கி ரஷ்யாவினுடைய வேக்னார் குரூப் அமெரிக்காவுக்கு ஒரு லெட்டர் எழுதி அனுப்பியிருக்காங்க. எங்களுடைய வேக்னார் ஆர்மி அப்படிங்கிறது அது ஒரு ப்ரைவேட் ஆர்மி தானே, நாங்கள் தப்பு செஞ்சோன்னு சொல்லிங்களே, வார் கிரைம் செஞ்சோன்னு சொல்லியிருக்கீங்களே, அது என்ன வார் கிரைம், அதுக்கான டீட்டெயில்ஸ் எனக்கு தாங்க, நாங்கள் விசாரணை நடத்துகிறோம் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த டீட்டெயில்ஸை அமெரிக்கா கொடுப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. ஏன்னா இந்த டீட்டெயில்ஸை வச்சு தான் ரஷ்யாவை எப்படியாவது வார் கிரிமினல் அப்படின்னு சொல்லி இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டில் ஒரு தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பல நாடுகள் உழைத்த ஒரு உழைப்பு. ஸோ வேக்னார் குரூப் கேட்குறாங்க, அவங்களுக்கு எதிரானது அப்படின்னு சொன்னால் தூக்கி கொடுத்துட மாட்டாங்க, அதுக்கும் பல காலதாமதங்கள் ஏற்படலாம். ரஷ்யாவினுடைய ஆர்டி அப்படிங்கிறதுக்கான அந்த செய்தி ஊடகம் ஃப்ரான்ஸில் நிறைய இடத்துல நிறைய அசட்ஸ் எல்லாமே வாங்கியிருப்பாங்க, அவங்களோட ஆஃபீஸ்லாம் இருந்திருக்கும், அது எல்லாமே ஃப்ரோஸ் பண்ணாங்கல்ல. எல்லாத்தையுமே ஃப்ரீஸ் பண்ணதுனால நாங்கள் என்ன செய்ய போகிறோம், அதுக்கு எதிராக போராட்டத்தை அறிவிக்க போகிறோம், அதுக்கு எதிராக சட்ட சிக்கல்கள் எதை வேணாலும் நாங்கள் சந்திக்க தயார் அப்படின்னு சொல்லி ரஷ்யா அறிவித்திருக்கிறார்கள். அவங்க அதாவது ஆர்டி அப்படிங்கிற நிறுவனம் அந்த நாட்டில் என்னென்ன சட்டங்கள் இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் அவங்க ஆஃபீஸ் போட்டிருந்தாங்க. இது எப்படி நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணுவீங்க, இதுதான் உங்களுடைய சட்டமா இப்படின்னு சொல்கிற பல கேள்விகளை இன்றைக்கி ரஷ்யாவும் கேட்டிருக்காங்க. அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான சில தலைவர்கள் யாருங்கிறத இன்னும் டிஸ்க்ளோஸ் பண்ணலை. லிசியம் அப்படிங்கிற அந்த இடத்துக்கு, அதாவது உக்ரைனில் மிக முக்கியமான ஒரு நகரம் இசியம் அப்படிங்கிறது, அந்த இடத்துக்கு நாங்கள் வரப்போகிறோம் அப்படிங்கிற அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ சீக்கிரமாக அமெரிக்காவினுடைய உயர் அதிகாரிகள் எல்லாமே அங்கே வருவது, எகெயின் ஒரு பேச்சுவார்த்தை நடைபெற்று அங்கே என்ன கிரவுண்ட் நிலைமை என்ன இருக்குது, கள நிலவரம் என்ன இருக்குது அப்படிங்கிறதை தெரிந்து கொண்டு உக்ரைனுக்கு எந்த மாதிரியான உதவிகளை கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான சின்ன ஒரு கணக்கெடுப்பாக கூட இருக்கலாம். அடுத்ததாக ஜெலன்ஸ்கி அவர்களுடைய பேச்சு தான் இன்றைக்கி ரொம்ப வைரலாக. ஜெலன்ஸ்கி அவர்களுடைய பேச்சு எல்லாராலையும் பரப்பப்பட்டு வருகிறது. நமக்கு சுதந்திரம் அப்படிங்கிறது கிடைக்கும், ஆனால் நம்ம ஒற்றுமையுடன் இருக்க வேண்டும். ஒற்றுமை அப்படிங்கிறது அந்த அளவுக்கு நம்ம ஒற்றுமையுடன் இருந்தால் மட்டும்தான் சுதந்திரம் கிடைக்கும். இதில் ஏதோ ஒரு நபர் ஒரு அமைப்பு நான் உனக்காக போராட மாட்டேன், நீ என் கூட இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் நமக்கு சுதந்திரம் கிடைக்காது. நீ செய்கிற சின்ன பிரச்சனையால் ஒட்டுமொத்தமாக உக்ரைனுக்கே சுதந்திரம் கிடைக்காம போகலாம். ஸோ எல்லோரும் ஒன்றிணையுங்கள் அப்படிங்கிறது தான். ஏன்னா உக்ரைனில் இந்த போர் நடப்பது பாதி நபர்களுக்கு மேலே அவங்க என்ன எதிர்ப்புகள் வர ஆரம்பிச்சிருக்கு உக்ரைனுக்குள்ளேயே. அதை சால்வ் பண்ணுறதுக்கு தான் ஜெலன்ஸ்கி அவர்களும் இப்படிலாம் சில பல வார்த்தைகள்லாம் சொல்லிட்டு இருக்கார். அதே நேரத்தில் ஐரோப்பிய ஒன்றியத்தை சார்ந்த நாடுகளுக்கும் இந்த மெசேஜ் அப்படிங்கிறது பாஸ் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா ஐரோப்பிய ஒன்றியத்தில் ஜெர்மனி சொல்லியிருந்தாங்க நேற்று, நான் மட்டும் டேங்க் கொடுக்க மாட்டேன்னு சொல்லலை, நிறைய நாடுகள் இருக்காங்க அவங்களும் கொடுக்காமல் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ எகெயின் அவங்க என்ன சொல்லியிருக்காரு, உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, இப்படி நீங்கள் தனித்தனியாக இருந்தீங்கன்னா எங்களுக்கான சுதந்திரம் கிடைக்காது, எங்களை பாதுகாத்தால் மட்டும்தான் ஐரோப்பிய ஒன்றியத்தை பாதுகாக்க முடியும், நாங்கள் தோற்றுவிட்டோம் என்றால் ஐரோப்பிய ஒன்றியமே தோற்றுருச்சு, உலகத்தில் இருக்கக்கூடிய ஜனநாயகமே தோற்றுருச்சு அப்படின்னு சொல்லி ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்லியிருக்கார். இந்த ஸ்பீச் தான் பல பாராளுமன்றத்திலையும் கொடுத்தார் அப்படிங்கிறது இங்கே நினைவு கூறத்தக்கது. ஸோ ஜெலன்ஸ்கி அவர்கள் கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க உலக நாடுகள் உதவி செய்தால் மட்டும்தான் உக்ரைனால் கொஞ்சமாக எந்திரிச்சு நிற்க முடியும். அதுக்கு ஆனால் பல நாடுகள் எதிர்ப்பை தெரிவிக்கும் போது நீங்களாம் எதிர்ப்பை தெரிவிச்சிங்கன்னா எங்களுடைய சுதந்திரம் பறிபோகும் அப்படிங்கிறத டைரெக்டாகவே இப்போது ஜெலன்ஸ்கி அவர்கள் பேச ஆரம்பித்திருக்கிறார். அடுத்ததாக உக்ரைனுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் தான். உக்ரைனுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் அங்கே வரக்கூடிய ஆயுதங்கள் உதவிகள் இதில் நிறைய ஊழல் நடக்குது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. இந்த குற்றச்சாட்டை நிறைய ஊடகங்கள் வைக்கிறாங்க. அதே மாதிரி நிறைய உக்ரைனுக்கு அவுட் சைடில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே இந்த குற்றச்சாட்டில் ஏதாவது முகாந்திரம் இருக்கா அப்படிங்கிற அந்த அவங்களுடைய இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் செய்கிறாங்க. அந்த நேரம் இப்போது உக்ரைனுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு, இல்லை அப்படி எந்த விதமான ஊழலும் இங்கே நடக்கலை, அப்படி நடக்கிறதா இருந்தால் நாங்கள் எப்படி வின் பண்ண முடியும், இது எங்களுடைய வாழ்வா சாவா போராட்டம், இந்த இடத்துல ஊழல் செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்கிறது என்னால் அக்செப்ட் பண்ண முடியாது, ஸோ இதில் பொய் தான் இருக்குது, உண்மை கிடையாது அப்படின்னு சொல்லி மறுத்திருக்காரு. ஸோ உக்ரைனுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லும்போது தான் நேராக ஜெர்மனியோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் என்ன செஞ்சார், ராஜினாமா பண்ணார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஞாபகத்துக்கு இருக்குல்ல. ஸோ புதிய டிஃபென்ஸ் மினிஸ்டர் அமெரிக்கா கூட இப்போது பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற செய்தியும் முதல் கட்டமாக அவருடைய ஃபர்ஸ்ட் மீட்டிங் அப்படிங்கிறது ஒஃபிஷியலாக ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறதும் வெளியாகி இருக்கிறது. அமெரிக்கா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது ஸ்லோ டவுன் ஆகிறதுக்கான ஒரு மொமெண்ட் கிடையாது, இந்த மொமெண்ட்டில் நம்ம ஸ்லோ டவுன் ஆகிட்டோம்னா ரஷ்யா வீறு கொண்டு எழுந்து விடுவார்கள், ரஷ்யாவினுடைய அந்த வெற்றி அவங்க உறுதி செஞ்சிருவாங்க. ஸோ நாம் என்ன செய்யணும், இன்னும் ஸ்பீடப்பாக இருக்கணும்,
நிறைய நாடுகள் ஒன்றிணையுங்கள், நிறைய விதத்தில் ஃபண்டை கலெக்ட் பண்ணுங்கள். நேட்டோ ப்ளஸ் அந்த 40 கான்டாக்ட் குரூப்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, உக்ரைனுடைய கான்டாக்ட் குரூப் 40 + 10 நாடுகள், 50 நாடுகள். அந்த 50 நாடுகளும் சேர்ந்து என்னென்ன உதவிகள் செய்ய முடியுமோ அதை கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணுங்கள் அப்படிங்கிற ரிக்வெஸ்ட்டை வச்சுருக்காங்க. அமெரிக்காவினுடைய இந்த ரிக்வெஸ்ட்டை கண்டிப்பாக பல நாடுகளும் ஏற்றுக்கொள்ளும். ஸோ சீக்கிரமாக உக்ரைனுக்கு உதவிகள் கிடைக்கலாம். அதே நேரத்தில் ரஷ்யா அவங்களுடைய காய் நகரத்தில் என்ன அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறாங்க. உக்ரைனுக்கு தேவையான ஆயுதங்கள் கிடைக்கும் வரை உக்ரைன் ஒஃபென்சிவாக இறங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொல்லியிருக்காங்க. அப்போ உக்ரைன் ஒஃபென்சிவாக இறங்கும்போது மிகப்பெரிய அளவு ஆயுத பலத்துடனும் நிறைய இராணுவ வீரர்களுக்கு ட்ரைனிங் அப்படிங்கிறதும் கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ அந்த ஒஃபென்சிவ் அப்படிங்கிறது எப்போது வரும், இல்லை அந்த ஒஃபென்சிவ்காக ரஷ்யா காத்து கொண்டிருக்கிறதா, ஒஃபென்சிவ்காக உக்ரைன் தயாராகிறதா, இதுதான் கேள்வி. இந்த கேள்விகளுக்கான இல்லை இந்த கேள்விகளை அடிப்படையான ஏதாவது அப்டேட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நாளைக்கும் ரஷ்யா உக்ரைனுக்கான ஒரு அப்டேட்டை பார்க்கலாம். ஆனால் இன்னொரு விஷயம், நான் அமெரிக்காட்ட ஆயுதங்கள் இல்லை அப்படின்னு சொன்னேனே, அந்த ஆயுதங்கள் இல்லைன்னு சொன்னதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கா, இல்லை இப்போ நடந்திருக்கிற இந்த போரை வச்சு ஏதாவது சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டால் நாளைக்கு ஒரு ஸ்பெஷல் வீடியோ உங்களுக்காக வந்துட்டுருக்கு, அதை பார்க்க தவறிவிடாதீர்கள். ஸோ இந்த ஒரு காணொலி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் வியூகத்தில், தமிழ் வியூகத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.